வால்பாறையில் கனமழையால் வீடு இடிந்து விழுந்தது. வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த பாட்டியும் பேத்தியும் பரிதாபமாக உயிரிழந்தனர். கோவை மாவட்டம் வால்பாறை வட்டாரத்தில் கடந்த 1ஆம் தேதி முதல் தென்மேற்கு பருவமழை பரவலாக பெய்து வருகிறது. கடந்த ஒரு வாரமாக இடைவிடாமல் மழை பெய்து வருகிறது. வால்பாறை வட்டாரத்தில் நேற்று இரவு முதல் விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இந்நிலையில் வால்பாறை அடுத்த சோலையார் அணை பகுதியில் சேர்ந்த முத்தம்மாள் மற்றும் அவரது பேத்தி தனப்பிரியாவும் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தனர். அதிகாலை சுமார் 3 மணியளவில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதேபோல் பொள்ளாச்சி அடுத்த திப்பம்பட்டி அண்ணாநகரை சேர்ந்த அன்பழகன் மகன் ஹரிஹரசுதன் என்ற இளைஞரும் சுவர் இடிந்து விழுந்து உயிரிழந்தார். உயிரிழப்பு சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து எமது செய்தியாளர் ரஹ்மான் தொலைபேசி வாயிலாக தரும் கூடுதல் தகவல்களை இப்போது கேட்போம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த மலை பிரதேசமான வால்பாறை பகுதியில் நேற்று பெய்த கனமழை காரணமாக 3 உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த வால்பாறை பகுதியில் சோனையால் அணை பகுதியில் நேற்று இரவு வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த முத்தம்மாள் என்கின்ற 43 வயதான ராஜேஸ்வரி மற்றும் அவரது பேத்தி 15 வயதான தனப்பிரியா ஆகிய இருவரும் நேற்று வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது நேற்று பெய்த கனமழையின் காரணமாக இன்று அதிகாலை சுமார் 3 மணி அளவில் வீட்டின் சுவர் இடிந்து சரிந்ததில் இருவரும் சம்பவ இடத்திலே உயிரிழந்தனர். இதேபோல் பொள்ளாச்சி அடுத்த திப்பம்பட்டி அண்ணாநகரை சேர்ந்த அன்பழகனின் மகன் ஹரிஹரசுதன் இவருக்கு 20 வயது ஆகின்ற நிலையில் இவரும் நேற்று பெய்த கனமழையின் காரணத்தில் சுவர் இடிந்து விழுந்ததில் அவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஒரே நாளில் கனமழை காரணமாக 3 உயிரிழந்த சம்பவம் கோவை அடுத்த பொள்ளாச்சி வால்பாறை பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை மற்றும் பொள்ளாச்சியில் சுவர் இடிந்து விழுந்து இருவேறு சம்பவங்களில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என அறிவித்துள்ளார்.